இப்போ அந்த ம். ஜெயலட்சுமி வருவதால அதிமுகவுல என்ன மாதிரியான தாக்கம் வரப்போகுது? ஏன் இது அதிமுகவுல இருக்கவங்க விரும்புறது இல்ல அப்படின்றது குறித்து சொன்னா நல்லா இருக்கும் மேம். தாக்கம் ஒண்ணும் பெருசா வரப்போறது இல்ல. ஏன்னா பிகாஸ் அவளே போகஸ். அந்த பொண்ணு வந்துட்டு ஜெயலலிதா அவங்களோட டாட்டர் கிடையாது. என்னதான் இப்ப செங்கோட்டையன் அங்க விஜய் கிட்ட போயிருந்தாலும், செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாமே ஒண்ணுதான். சசிகலாவோட ஆள் அந்த செங்கோட்டையன். ஓகே. தற்போதும் இப்போ விஜய் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சசிகலாவின் ஆளா இருக்காரா மேம்? அப்ப வந்து இந்த விஜய் டிராமாவும் இது வந்து அமித்ஷாவோட டிராமா தான். பாருங்க, செங்கோட்டையனுக்கு அவ்வளவு முதுகெலும்பு கிடையாது. தைரியமா போய் ஒரு விஜயோட சேர்ந்து இல்ல இப்போ நீங்க வந்து ஜெயலலிதாவின் மகளா சொல்லப்படுற அந்த ஜெயலட்சுமியை களமிறக்கியது சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயம் வந்து ஆமாமா. அதிமுகல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா மேம்? ஏன்னா கண்டிப்பா. கோகுலேந்திரா ஏன் மேம் அவர்கள் தெரியாம இருக்கும்? ஏன் தெரியாம கோகுலேந்திரா மேம் இருக்கும்? அவர்கள் வந்து தலையில அடிச்சுட்டு எழுந்து போனதை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து அவங்க இதற்கு முன்னாடி ஏதோ முன்பகை இருப்பது போல நம்மளுக்கு அந்த தோற்றம் அளிக்குது. இல்ல இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்விதான் மேம் எனக்கும். வருஷத்துக்கு ஒருத்தவங்க யாராச்சும் வந்து ஜெயலலிதாவின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உண்மையிலேயே ஜெயலலிதாவிற்கு மகள் யாராச்சும் இருக்காங்களா, இல்ல மகன் இருக்காங்களா, வாரிசுகள் இருக்காங்களா மேம்? நான் வந்து ஜெயலலிதா பொண்ணா எனக்குமே தெரியாது. இது வந்து என்னை வளர்த்த பெரியப்பா, என்னை வளர்த்த அப்பா சொன்னதால தான் எனக்கு தெரியும்னு சொல்லி. ஷி வாஸ் ரெடி டு கிவ் த டிஎன்ஏ. அவன் என்ன சொன்னா, ஜெயலட்சுமி அவர்கள் வந்து அனுப்பி வச்சது சசிகலா அப்படின்னு சொல்றீங்க. சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியில இணையாம தான் இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஜெயலட்சுமியை அதுக்குள்ள அனுப்புவதற்கான காரணம் என்ன மேம்? பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் மகள்னு சொல்லிக்கிற திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காங்க. அதாவது விருப்ப மனு வாங்குற அந்த ப்ராசஸ் வந்துட்டு அதிமுக கட்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்க சூழல்ல அவங்களுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்காக அந்த ஜெயலட்சுமின்றவங்க வரும்பொழுது முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய கோகுலேந்திரா அவர்கள் வந்து எழுந்து போயிருக்காங்க. இப்போ அந்த ஜெயலட்சுமி வருவதால அதிமுகவுல என்ன மாதிரியான தாக்கம் வரப்போகுது? ஏன் இது அதிமுகவுல இருக்கவங்க விரும்புறது இல்ல அப்படின்றது குறித்து சொன்னா நல்லா இருக்கும் மேம். தாக்கம் ஒண்ணும் பெருசா வரப்போறது இல்ல. ஏன்னா பிகாஸ் அவளே போகஸ். அந்த பொண்ணு வந்துட்டு ஜெயலலிதா அவங்களோட டாட்டர் கிடையாது. பாயிண்ட் 1. அப்படி அவங்க டாட்டரானா ஏன் இவ்வளவு வருஷம் இல்லாம ஜெயலலிதா அவங்க 2016லயே இறந்துட்டாங்க. இந்த பெண்மணி வந்தது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான். அப்போ அந்த 6 இயர்ஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஸோ அதே கிளியர்லி ஷோஸ் தட் அது வந்து ஜெயலலிதாவோட பொண்ணே கிடையாது. அண்ட் தென் அந்த ஜஸ்ட் பிகாஸ் அது கொஞ்சம் குண்டா வெள்ளையா இருக்கிறதால ஜெயலலிதா பொண்ணா ஆயிட முடியாது. அண்ட் இந்த இந்த பெண்மணி வந்து சசிகலா தான் இந்த பொண்ணை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஞாபகம் இருக்குதா, இந்த பொண்ணு வந்துட்டு அமித்ஷாவை சந்திச்சேன் டெல்லியிலன்னு சொல்லி ஒரு பேட்டியெல்லாம் வெளியே வந்து கொடுத்துச்சு. இந்த பெண்மணி வந்து ஒரு விளம்பரதாரி மாதிரி இருக்குது. பிளஸ் வந்துட்டு இந்த பெண்ணை வந்து செங்கோட்டையன் தான் கூப்பிட்டு போயிருக்கிறாரு அமித்ஷாவை மீட் பண்றதுக்கு. இந்த பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு தனியா எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு நீங்க சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாம் ஒரு என்னதான் செங்கோட்டையன் அங்க விஜய் கிட்ட போயிருந்தாலும், செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாமே ஒண்ணுதான். ஆகையால இந்த சசிகலா தான் இந்த பொண்ணு வந்துட்டு செங்கோட்டையனோட அமித்ஷா கிட்ட மீட் பண்றா. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, மறுபடியும் இன்னும் ஒரு வாரத்தில் நான் அமித்ஷாவை மீட் பண்ணுவேன். இதெல்லாம் பொய். ஆக்சுவலி அமித்ஷாவோட ஆட்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஃபுல்லா அங்கங்க கேம்ப் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட அரசியல்ல வந்து தலையிட்டுக்கிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு ஆளும் கட்சியிலையும் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு
அவங்கள மிரட்டிட்டு அந்த வேலை நடக்குது. தட் இஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகே, அந்த சூழ்நிலையில் இந்த வந்து அமித்ஷாவும் தான், இந்த அமித்ஷாவோட ஆட்கள் தான் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார். செங்கோட்டையன் தானாவே தனக்கு ஒன்றும் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்ப செங்கோட்டையன் போகும்போது தான் இந்த ஜெயலட்சுமியும் கூப்பிட்டுட்டு போயிருக்கிறான் இந்த ஆளு, ஜெயலலிதாவோட டாக்டர்ன்னு சொல்லி. இதே ஒரு தவறான ஒரு இது அவங்க செய்யறது. பட் எனிவே, இப்ப எவ்வளவு நாள் தான் ஏமாத்த முடியும்? என்னைக்கோ ஒரு நாள் இவங்க எல்லாம் அந்த உண்மை வெளியே வரும் இல்லையா? இல்ல திரு செங்கோட்டையன் அதுக்கு அவர்களுக்கு என்ன அவசியம் ஏற்படுது மேம் அவங்களை இப்படி காட்டுறதன் மூலமா? செங்கோட்டையன் வந்துட்டு அந்த ஆள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சசிகலாவோட சசிகலாவோட ஆள் அந்த செங்கோட்டையன். ஓகே, தற்போதும் இப்ப விஜய் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சசிகலாவின் ஆளா இருக்காரா மேம்? பாருங்க, இப்ப நான் இவ்வளவு கேக்குறேன்ல, இப்ப வந்துட்டு அப்படி செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு 50 வருஷம் வந்து அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கேல கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அதிமுக ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆரோட வந்தவங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 40-50 வருஷம் அந்த அதிமுகல இருந்துட்டு இப்போ வந்து அந்த கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. தன்னோட ஒரு சுயநல இதுக்கு தனக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை. அது கண்டிப்பா இபிஎஸ் பண்றதும் தவறுதான். ஆனா இந்த ஆள் வந்து இந்த சண்டேல வந்து அந்த ஒரு தலைமை, இட் இஸ் லைக் நம்மளோட அம்மா அந்த கட்சியை வந்து அவங்களுக்கு பதவி கொடுத்துச்சு, மக்களுக்கு தெரிய வந்தது எல்லாமே அந்த கட்சி மூலியமா தான். அப்போ அந்த கட்சிக்கே அவன் துரோகம் நினைக்கிறான்ல, கட்சியை ஒவ்வொருத்தரா உடைச்சி கூப்பிட்டுட்டு போறேன்னா, அப்ப வந்து உனக்கு என்ன மரியாதை? உன்னோட தலைவர்கள், தட் இஸ் ஐதர் எம்ஜிஆர் ஒரு ஜே மேல உங்களுக்கு என்ன மரியாதை? ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து அரசியல், பதவி, பணம், இதுதான் அவங்களோட முக்கியம். அதுக்காக தான் அவங்க எல்லாம் அரசியலையும் இருக்காங்க. இந்த கொள்ளாட்சி காசை ஒண்ணு காப்பாத்திக்கிறதுக்கு, இல்லாட்டி கொள்ளாடிக்கிறதுக்கு, ரெண்டுத்துக்கு தான் வராங்க இவங்களாம் அரசியல். அப்ப வந்து இந்த விஜய் டிராமாவும் இது வந்து அமித்ஷாவோட டிராமா தான். பாருங்க, செங்கோட்டையனுக்கு அவ்வளவு முதுகெலும்பு கிடையாது. தைரியமா போய் ஒரு விஜயோடு சேர்ந்து இப்படி எல்லாம் இந்த கட்சியெல்லாம் உடைக்கணும் இந்த அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. இதை வந்து பின்பலம் வந்து அமித்ஷாவோட, இதெல்லாம் அமித்ஷாவோட கேம் தான் மொத்தமே. ஸோ இது வந்து நம்ம ஜான்வரி பிப்ரவரியில தான் இந்த அலையன்சஸை பத்தி நம்மளுக்கு ஒரு கரெக்ட் பிக்சர் தெரியும். அது மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கீங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திமுக அலையன்ஸ் ஸ்ட்ராங். யாருக்கு என்ன தெரியும் லாஸ்ட் மினிட்ல எந்த பார்ட்டி அந்த அலையன்ஸ் வந்து வெளியே வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அதிமுகவும் இந்த பிஜேபி அலையன்ஸ் நிக்குமா நீடிக்குமானா அதுமே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதுக்குள்ளார நம்ம எல்லாரும் அவசரப்படுறோம். பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் நம்புறது என்னன்னா, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும். ஏதோ இந்த தடவை 2026 அரசியல் இதுல ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அது வராட்டி அது மக்களோட பிரச்சனை. மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதால. இல்ல இப்போ நீங்க வந்து ஜெயலலிதாவின் மகளா சொல்லப்படுற அந்த ஜெயலட்சுமியை களமிறக்கியது சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயம் வந்து அதிமுகல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா மேம்? ஏன்னா கண்டிப்பா ஏன் தெரியாம இருக்கும்? கோகுலேந்திரா மேம் அவர்கள் வந்து தலையில அடிச்சுட்டு எழுந்து போனதை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து அவங்க இதற்கு முன்னாடி ஏதோ முன்பகை இருப்பது போல நம்மளுக்கு அந்த தோற்றம் அளிக்குது. முன் பகை கிடையாது, எல்லாத்துக்குமே இது தெரியும். ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து செங்கோட்டையனோட தான் போச்சுன்னு யாருக்கு தெரியும்? யாருன்னா ஒரு ஊடகத்துக்கு தெரியுமா? அது நான் கன்ஃபார்ம்டா நான் சொல்லுவேன். ஏன்னா அமித்ஷாவோட ஆட்கள் எனக்கும் ஒரு சிலர் தெரியும். அதனால எனக்கு இன்ஃபர்மேஷன் ரைட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். நான் வந்துட்டு யூகத்திலயோ எதுவுமே நான் பேசல. ஸோ அதனால செங்கோட்டையன் எல்லாருமே வந்துட்டு அமித்ஷாவோட இதுலதான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் வந்து சசிகலா இவங்க எல்லாருமே இதுல ஒரு பங்கு, தேர் பிளேயிங் அ கேம். அண்ட் அவங்களுக்கு என்னன்னா, எப்படி என்னாலும் இந்த இபிஎஸ் வெளியே அமைச்சு அந்த கட்சியை கைப்பற்றணும்னு அவங்க எண்ணம். இந்த பக்கம் ஒரு சிலருக்கு வந்து சசிகலா வரவே கூடாதுன்னு ஒரு கோஷ்டி. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள். பட் ஐ கேன் டெல் யூ ஒன் திங், சசிகலாவால வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 10% ஓட்டோ இல்ல 15% ஓட்டு வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ வரப்போறது கிடையாது. ஆக்சுவலி அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா அந்த பொம்பளை மேல நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு சசிகலா பிடிக்கிறது இல்லை, எஸ்பெஷலி ஜெயலலிதாவோட அனுதாபிகள். ஸோ அது வந்து இவங்க அந்த ஆங்கிள் இவங்க யாரும் பாக்குறது இல்லை. இந்த பாலிட்டிஷியன்ஸ் அந்நேரத்துக்கு அவங்களுக்கு என்னன்னா, சசிகலா கிட்ட நிறைய காசு இருக்குது, ஒரு 2.5 லட்சம் கோடி இருக்குது. அந்த 2.5 லட்சம் கோடியை எப்படி அபகரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க தவிர்த்துட்டு. பட் வந்து உண்மைக்கு அங்க உள்ளார நடக்கிறது வேற. இல்ல இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்விதான் மேம் எனக்கும். வருஷத்துக்கு ஒருத்தவங்க யாராச்சும் வந்து ஜெயலலிதாவின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உண்மையிலேயே ஜெயலலிதாவிற்கு மகள் யாராச்சும் இருக்காங்களா, இல்ல மகன் இருக்காங்களா, வாரிசுகள் இருக்காங்களா மேம்?
பாருங்க எனக்கு வந்துட்டு பாருங்க, நான் வந்து அந்த அமிர்தா வந்துட்டு எனக்கும் தெரியாது அந்த பொண்ணு. அவங்க தான் என்னை தேடி வந்தாங்க. எப்படின்னா, டாக்டர் சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயலலிதா அம்மாக்கு ஆக்யூ ப்ரெஷர் பார்த்தவர். அவரும் எங்களுக்கு வேண்டிய இன்னொருத்தர், அவர் வந்து ஒரு தியேட்டர் ஓனர், அவர் வந்து எம்ஜிஆருக்கு க்ளோஸ். அவங்க 2 பேர் தான் அந்த அந்த அமிர்தாவை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. புரியுதுங்களா? ஐயால நான் போய் அமிர்தாவை உருவாக்கல, இல்லை நான் போய் அமிர்தாவை கூப்பிட்டுட்டும் வரல. ஓகே, எனக்கு அந்த தேவையும் கிடையாது. எனக்கு வந்து அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும் ஒரு தேவையும் கிடையாது, எண்ணமும் கிடையாது, 2ம் கிடையாது. ஓகே, அப்போ வந்து அந்த பெண் வந்து இருந்தப்போ அவளோட ரிவ்யூ, அவங்களோட விரல்கள், அவங்களோட பேச்சு, அவங்களோட அந்த சர்டன் அந்த ஜெயலலிதா ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து ஜெயலலிதா பொண்ணா எனக்குமே தெரியாது, இது வந்து என்னை வளர்த்த பெரியப்பா, என்னை வளர்த்த அப்பா சொன்னதால் தான் எனக்கு தெரியும்னு சொல்லி ஷி வாஸ் ரெடி டு கிவ் த டிஎன்ஏ. அவன் என்ன சொன்னா, நான் டிஎன்ஏ கொடுக்க தயார்னு சொல்லிட்டு பிளட்டையும் கொடுத்தா. பட் ஏதோ சூழ்நிலையால அது வந்து பண்ண முடியல, அந்த டெஸ்ட் நம்மளால பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அகைன் இப்போ அந்த பொண்ணு சடனா ஷீஸ் மிஸ்ஸிங். என்ன உண்மை சூழ்நிலை, என்ன எதுக்கால அவ பயந்து, யாரை பார்த்து பயந்துக்கிறான்னு தெரியாது. ஸோ அகைன் அந்த சர்டன் திங்ஸை வச்சுதான் நான் வந்து, ஏன்னா எனக்கு வந்து சோபன் பாபு அவர்கள் கண்டிப்பா சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கும் ஜெயலலிதாக்கும் ஒரு டாட்டர் இருக்கிறாங்க, அந்த வந்து ஜெயலலிதா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட கஸ்டடி கொடுக்க மறுத்தாங்கன்னு சொல்லி அவர் சொன்னது. அவர் எதுக்கு சொன்னாரா அன்னைக்கு அந்த நாள்ல எனக்கு தெரியாது. அது வந்து இன்னைக்கு வந்து என் மூலியமா வருது வெளியே, அவ்வளவுதான். தவிர்த்துட்டு ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பட் அது வந்துட்டு அமிர்தாவா, இந்த ஜெயலட்சுமியா, இன்னொரு பொண்ணு வந்துச்சு மலையாளத்துல, கேரளால இருந்து ஒரு ஜூன் ஜூலை மாசத்துல ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க செத்த உடனே ஒரு பையன் வந்தான். இதெல்லாமே போகஸ், இவங்க எல்லாருமே போகஸ். ஓகே, பட் அமிர்தா பிகாஸ் ஜெயலலிதாவோட கசின் சிஸ்டர், அந்த லலிதாவோ யாரோ ஒருத்தர் என்னோட பேசினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஸோ அதுதான் என்னோட நம்பிக்கை. தட் இஸ் வந்து இவங்க வந்து ஜெயலலிதாவோட டாட்டர். இல்ல மேம், ஒரு குழந்தை ஈன்று எடுக்கிறது அப்படின்றது மறைமுகமா ஒரு 2-3 நாட்கள்ல செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷ ப்ராசஸ் அது. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பிரபலங்கள் மீது வந்து ஊடகங்கள் பார்வைப்படாம இருக்க போறதில்ல, இவங்க எங்கன்னு யாரும் தேடாம இருக்க போறதில்ல. மறைமுகமா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து இன்னொருத்தவங்க கஸ்டடியில வளர்க்கறதுக்கான அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது மேம்? பாருங்க, அப்ப எந்த ஊடகம் இருந்துச்சுங்க? அப்ப வந்துட்டு ஏதோ 1, 2 தான், ஒன்றும் பெரிய 19 தெளிவோ அந்த பொண்ணு சொல்றது வந்து 1980 82, சாரி 82 நினைக்கிறேன். அந்த டைம்ல எங்கேங்க இவ்வளவு ஊடகங்கள் இருந்துச்சு? அப்ப அந்த அம்மாக்கு அப்ப ஒன்றும் பெரிய பிலிம் ஃபீல்ட்ல பெரிய மூவிஸ் கிடையாது. ஓகே, அவங்க வந்து வெளியே வந்து சினிமாக்கு போன மாதிரியோ எதுவுமே இல்லை. 82ல தான் எம்ஜிஆர் வந்து அந்த அம்மா வந்து அந்த கட்சியில பதவி கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலேயே இந்த குழந்தை பிறந்திருக்கலாம். இதெல்லாமே நம்ம யாரும் பார்க்கல. பட் மை ஒன்லி தைரியமா நான் எதுக்கு பேசுறேன்னா, அந்த லலிதான்னு சொல்ற ஜெயலலிதாவோட மாமா பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவர் அத்தை பொண்ணோ சம்திங், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தட் ரிலேஷன்ஷிப். அவங்க சொன்னாங்க அமிர்தா தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால அது ஒரு செகண்ட் இதுதான் கன்ஃபர்மேஷன். பட் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் இந்த உண்மைகள் வெளியே வரும். இப்ப இந்த ஆத்மா வந்து எங்ககிட்ட சொல்றதும் அமிர்தான் தான் சொல்லுது. பட் அந்த ஆத்மா கதையை விட்டுலாம். ஏன்னா ஆத்மா நிறைய பேர் எங்களை நாங்க ஏதோ தமாஷ் பண்றோம், நாங்க ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம். சரி, ஆத்மாவை விட்டுலாம், நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் அதுவும் நீங்க கேட்கலாம், என்ன உண்மை, என்ன ஆத்மான்னு எப்படி வருது, எங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன்லி அ டிஎன்ஏ டெஸ்ட் வில் டெல். இல்லாட்டி தீபக் அண்ட் தீபா கண்டிப்பா 2 பேத்துக்கும் தெரியும், சசிகலாவுக்கும் தெரியும். ஆனா என்ன ரீசனுக்காக அவங்க எல்லாம் இந்த சொத்துக்காக அந்த பெண்ணை வந்து ஏமாத்துறாங்களோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஜெயலட்சுமி அவர்கள் வந்து அனுப்பி வச்சது சசிகலா அப்படின்னு சொல்றீங்க. சசிகலா அவர்கள் வந்து இந்த கட்சியில இணையாம தான் இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஜெயலட்சுமியை அதுக்குள்ள அனுப்புவதற்கான காரணம் என்ன மேம்? இது வந்துட்டு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஜெயலலிதாவோட டாக்டர் வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து பிஜேபியும் அந்த காலகட்டத்துல 2017 ஜெயலலிதா அவங்க இறந்த அப்புறம் வந்துட்டு குருமூர்த்தி வந்துட்டு தீபாவை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் எல்லாம் பிளான் போட்டாங்க. அது வந்துட்டு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப எப்படி பிஜேபி எடுக்கும் டிசிஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்போ வந்து அவங்க என்ன ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ரஜினிகாந்த் வருவாருன்ட்டு. பட் அதுமே பூமராங் ஆச்சு இல்லையா? அகையில நம்ம நினைக்கிறது வந்து கடவுள் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அகையில அந்த 2026 எலெக்ஷன்ல தான் இதெல்லாம் வெளியே வரும், எது உண்மை எது பொய்
எதெல்லாம் நிரந்தரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த 2026 எலெக்ஷன் வெளிக்காட்டும். தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளோ ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.